ஹலோ, வெல்கம் டு குக் இட் சிம்பிள் சேனல். இன்றைக்கி நான் பட்டர் சிக்கன் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் அஷ்ரஃப் நம்ம சேனலில் போட்ட ஹனி சில்லி காலிஃப்ளவர் ரெசிபி பார்த்துட்டு அவங்க வீட்லேயும் செஞ்சு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. ஹனி சில்லி காலிஃப்ளவரோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ மிஸ்டர் அஷ்ரஃப். இந்த மாதிரி என்னோடய ரெசிபீஸ் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் அனுப்பலாம். இப்போ வாங்க நம்ம பட்டர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பட்டர் சிக்கனுக்கு தேவையான பொருட்கள். பட்டர் சிக்கனுக்கு நான் ஒரு 250 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 2 டீஸ்பூன், கெட்டியான தயிர் 2 டீஸ்பூன், ஃப்ரெஷ்க்ரீம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். பொடியாக நறுக்கின 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, பட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சம் பட்டர் அதிகமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 பீசஸ் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சிக்கனை ஒரு பாத்திரத்தில் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன். உப்பு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். 2 டீஸ்பூன் கெட்டி தயிர் போட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் லெமன் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இந்த சிக்கனை நம்ம ஊற வச்சிடணும். ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் ஒரு பேன் எடுத்துட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் போட்டுட்டு நம்ம மசாலா போட்டு வச்சிருக்கிற சிக்கனை இந்த மாதிரி தனித்தனியாக அந்த பேனில் நான் வச்சிடுறேன். இப்போ நான் எல்லா சிக்கனையும் இதில் போட்டுட்டேன். இந்த சிக்கன் எல்லாம் நீங்கள் பட்டர்லேயே ஃப்ரை பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு ஆயில் தேவைன்னா கூட நீங்கள் ஆயில் போட்டு கூட ஃப்ரை பண்ணலாம். பட்டரில் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். இது நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நம்ம கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டுக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் இந்த சிக்கன் இந்த தவால நல்லா ஃப்ரை ஆகணும். இதை கொஞ்சம் நம்ம இப்படி திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சிக்கன் எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் சிக்கன் எல்லாம் நான் எடுத்து வச்சுடுறேன். பாருங்கள், நான் இப்போ ஃப்ரை ஆன சிக்கனை நான் இப்போது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நான் அதே பேனில் இப்போ நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுடுறேன். அதை நல்லா வதக்கி விட்டுறேன். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு தக்காளியை போட்டுக்கிறேன். தக்காளி எல்லாத்தையும் போட்டுட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கணும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு இதை வதக்கி விட்டுறேன். தக்காளியும் வெங்காயமும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். இப்போது தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிட்ட பிறகு நான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். கரம் மசாலா போட்டுக்கிறேன். எடுத்து வச்சிருக்கிற பெப்பர் தூளும் ஜீரகத்தூளும் போட்டுக்கிறேன். தனியாத்தூள் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் போட்டுட்டு நான் நல்லா வதக்கி விட்டுறேன். ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிட்ட பிறகு
ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பையும் போட்டு இது ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்க, நான் இப்போ நல்லா இதை ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் மிக்ஸி ஜாரில். இப்போ நான் பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி விழுதை இதில் நான் போட்டுடுறேன். இதில் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறேன். ரொம்ப நேரம் வதக்க வேணாங்க, ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினா போதும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை இதில் போட்டுறேன். போட்டுட்டு அதையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். கிரேவியும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கி விட்டுறேன். இப்போ நான் இந்த கிரேவிக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி இது நல்லா நான் கொதிக்க வச்சுக்கிறேன். இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், ரொம்ப வாட்டரியாக இருக்கக்கூடாது. இப்போ அதை அப்படியே நான் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க, நல்லா கொதி வந்துருச்சு. கையில் நல்லா க்ரஷ் பண்ணி வச்சிருக்கிற கஸ்தூரி மேத்தி நான் இதில் போட்டுடுறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தியை போட்டுடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுடுறேன். ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க, நல்லா கொதி வந்துருச்சு. அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக நான் கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லியை போட்டுடுறேன். அவ்வளோதான், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த பட்டர் சிக்கன் சப்பாத்தி, நான், பரோட்டா இதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.